அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினார். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று கூறும்படியாக சொல்லுகிறான். அதே மாதிரி சாராளும் கூறினதினால் அந்த கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு அவளை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொள்வதற்காக சாராளை அழைத்து கொண்டு போகிறான். அந்த இடத்துல பாருங்க, அபிமெலேக்கு கடவுள் இரவில் சொப்பனத்தில் தோண்டி சொல்றாரு, நீ கூப்பிட்டுட்டு வந்த ஸ்ரீன் நிமித்த நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாயிருக்கிறாளே. அப்போ இவனுக்கு இவன் கேட்கிறான், இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னார். உடனே கடவுள் சொல்றார் பாருங்க, அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. பாருங்க, அபிமெலேக்கு எந்தவித களங்கமில்லாத அவள் ஆபிரகாமோட சகோதரி என்ற நினைப்பில் தான் தனக்கு மனைவியாக ஏற்படுத்தி கொள்ள அவளை அழைத்து கொண்டு போனான். ஆனால் கடவுளுக்கு அது பிரியமில்லாத காரியமானதுனால என்ன அழகா அதை தடுத்து விடுறாரு பாருங்க. அந்த மனுஷனுடைய மனைவி அவனிடத்துக்கு அனுப்பிவிடு, அதாவது சாராளை ஆபிரகாம்கிட்ட அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்த உடனே இதை எல்லாத்தையுமே தன்னுடைய ஊழியக்காரருக்கு சொல்றாரு. அதை கேட்ட உடனே எல்லா மனுஷங்களும் பயந்துட்டாங்க. அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை, அதனால தான் நான் பயந்து அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இவள் என் சகோதரி என்பது மெய்தான், அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல, அவள் எனக்கு மனைவியானாள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அபிமெலேக்கு கடவுளை நம்பி இருந்திருக்காரு. மனசார தப்பு செய்யாததுனால கடவுள் சொப்பனத்தில் தோன்றி அவருக்கு அதை தப்புன்னு உணர்த்திருக்காரு பாருங்க. நம்மளும் சில நேரத்தில் தவறான காரியங்கள் அடுத்தவர்கள் சொல்வதன் நிமித்தமாக தவறு செய்யாதவர்களை அல்லது வேறொரு காரியங்களுக்கு ஈடுபடாதவர்களை நாம் ஈடுபடுத்தி பேசி கொண்டிருந்தோமானால் கடவுள் நமக்கு உணர்த்தும் போது அதை உணர்ந்து அதிலிருந்து விடுபடுவோம். மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருப்போம், தேவ ஆசியை பெறுவோம், கடவுளுக்கு சித்தமானதை மட்டும்